ரவி ரவி சார். கதிரேசன் சார், அவன் பசங்களோட சேர்ந்து பம்பலாட்டிட்டு இருக்கான். நான் வரும்போது பார்த்தேன் சார். உன்னையா கேட்டேன்? நீ உட்காரு. கார்மேகம் கதிரேசன், இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வர நேரமா? எங்க போய் சுத்திட்டு வர? சார், வந்து வந்து பேசாத. ஒழுங்கா படிக்கிற பயலாச்சேன்னு கொஞ்சம் அன்பு காட்டினா பயம் இல்லாம போயிருச்சு இல்ல? போடா, போய் பெஞ்ச் மேல இரு. போ. ரவி, வீட்டு பாடம் எழுதிட்டு வர சொன்னே, எல்லாரும் எழுதிட்டு வந்திருக்கீங்களா? ரவி, உன் ஸ்லேட்டை கொடு. என்னடா அது? எல்லாம் தப்பு தப்பா எழுதிருக்கிற. தூங்கிக்கிட்டே எழுதுனியா? இல்ல சார், எழுதிக்கிட்டே தூங்குனேன். ஏண்டா அவர் அடிக்கிற? எல்லாரும் சிரிக்கிறாங்க சார். நீ படிக்கிற லட்சணத்துக்கு சிரிக்காம அழுவாங்களா? ரவி, படிக்க வேண்டிய பருவத்தில் ஒருத்தன் தூங்குறான்னா வாழ்க்கையில எதுக்குமே பயன்படாம போயிடுவாங்க. அதை மறந்துடாது. இந்தா உட்கார். குட். கதிரேசா, உன் பலகை எடு. ஏன் உன் ஸ்லேட் உடைஞ்சிருக்கு? என்னடா பாக்குற? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ரவி அண்ணன் கீழே தள்ளிட்டான், அப்போ உடைஞ்சு போச்சு. ஏண்டா ரவி, நீ தப்பு செஞ்சுட்டு கதிரேசன் விளையாடிக்கிட்டு இருக்கான்ட்டு கிட்ட போய் சொன்னியா? ஏறா பெஞ்ச் மேல, ஏறா பெஞ்ச் மேல. அனாண்டா ரவி. ரவி, அந்த வாக்கியா உன்னை பெஞ்சு மேல நிறுத்தி வச்சான். வரட்டு இங்க நம்ம வீட்டு பீரோ மேல நிறுத்தி வைக்கிறேன். வணக்கங்க. இந்த ஊழ கும்பிடுக்கு ஒண்ணும் குறைச்சால் இல்ல. மன்னிக்கணும், அந்த கும்பிடு போட்டு இந்த கைக்கு பழக்கம் இல்லைங்க. அதனாலதான் பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிற வித்தியாசம் தெரியாம நடந்திருக்கேன். நான் யாரு? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். இவன் யாரு? என்கிட்ட படிக்கிற மாணவன். நான் என்கிட்ட படிப்பான். இந்தயா, பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை கண்கலங்கி நான் பார்த்தது இல்லையா? என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைய பெஞ்சு மேல ஏற்றி வச்சிருப்பேன். இந்த வயசுலயே இவன் பொய் சொன்னாங்க. அதனாலதான் நான் அவனுக்கு தண்டனை கொடுத்தேன். ஐயா, கவனிச்சு வளர்க்காத பயிரும் கண்டிச்சு வளர்க்காத பிள்ளையும் கடைசியில பயன் தராதுங்க. என் பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு நீ யாரியா? ஸ்கூல்ல எத்தனையோ மண்டு பிள்ளைங்க படிக்குதுங்க. அதுங்க அடியும் உதவ மீதி யாரியா கேப்பா? அப்படி சொல்லாதீங்க. நான் வாத்தியார். எனக்கு உங்க பிள்ளையும் ஒண்ணுதான், ஊர் பிள்ளைங்களும் ஒண்ணுதான். எனக்கே புத்திமதி சொல்றியா? நீ வேலை பார்க்கறியே பள்ளிக்கூடம், அது யார் கட்டணம் தெரியுமா? எங்க அப்பன். இப்படித்தான் என்ன புரிஞ்சுக்காம ஒரு வாத்தியா போன வருஷம் என் பிள்ளைய ஃபெயில் ஆக்கிட்டான். என்ன செய்ய தெரியுமா? அவன என்ன செஞ்சீங்க? பள்ளிக்கூடத்தை விட்டே தூக்கிட்டேன். நீ பிள்ளை குட்டிக்காரன், புத்திசாலித்தனமா நடந்துக்க. என்ன புகச்சு உன் பொழப்ப கெடுத்துக்காத. போயிட்டு வா. வர்றேங்க. நீ என்ன பட்டு தேய்க்கிறியா இல்ல பாத்திரத்தை பட்டு உடைக்கிறியா? மன்னிச்சிடுங்க எதுமா, கை தவறி விழுந்துருச்சு. அது இருக்கட்டும், உன் புருஷனுடைய யோக்கியதைய பாத்தியா? இன்னும் வரலீங்களா? என்ன கேக்குறியா? அவ என்னைக்குதான் ஒழுங்கா வந்தான். நெஞ்சில கொஞ்சமாவது பயம் இருந்தா காலாகாலத்துல இந்த மாடுகளை பத்திக்கிட்டு காட்டுக்கு போயிருக்க மாட்டான். தப்புதாங்க. உனக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சியும் புத்திசாலித்தனமும் அவனுக்கு இல்லையே. ஏதோ பரம்பரையா உங்க குடும்பம் எங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு வருதுங்கிற பரிதாபத்தினால அவனை இன்னும் நான் வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்ல எஜமா, கோவிச்சுக்காதீங்க. நாளையில இருந்து அவரை ஒழுங்கா வேலைக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. சரி சரி, வேலை கவனி. பார்வதி, பார்வதி. என்னங்க? பார்வதி, சாவடிக்கு பக்கத்துல இருக்கிற வயல்ல நான் மாடு மேய்க்க போறேன். பொன்னிச்சாமி நான் தேடி வருவான். வந்தானா உடனே அங்க அனுப்பிடு. என்னங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வர வர உங்க நடத்தையே சரியில்லைன்னு நம்ம எஜமான் கூட என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். பொன்னுசாமிக்கு சரி, புள்ளையா குட்டியா ஒண்டி கட்ட அவன் அப்பா வச்சுட்டு போனதை சூதாடியா பாதிய தீர்த்துட்டான். நமக்கு ஒரு புள்ளை இருக்கு, அவனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு மனசுல இருந்தா
நீங்க இந்த பயலோட சேர்ந்து இப்படி சீட் ஆடிக்கிட்டு திரிவீங்களா? புள்ள மெதுவா பேசு புள்ள. நம்ம பையன் திண்ணையில உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவன் காதுல இது விழுந்தா அப்பனை பத்தி என்ன நினைப்பான்? அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம்? ஒண்ணே ஒண்ணு சீட்டாடுற அவ்வளவுதான். அது ஒண்ணு போதுமே குடிய கெடுக்க. ஏடி கத்துற? அதையும் விட்டு தொலைச்சான். எப்போ விட்டத பிடிச்சதும். நாம் வசிக்கும் நாடு பாரத நாடு, இது நம் தாய் நாடு. கண்ணா கண்ணா கதிரேசா, படிக்கிறியா? படி நல்லா படி. அப்பா வேலைக்கு போற? ஆமா வேலைக்கு தான் போறேன். இந்த பாரு, இந்த 5 பைசாவை நீ வச்சுக்கோ, இந்த 10 பைசாவை உன் கையால அப்பாவுக்கு கொடு. ஏப்பா தினமும் நீ என்கிட்ட காசு கொடுத்து உன் கையால குடுன்னு வாங்கிட்டு போறியே, எதுக்காக? நான் சொல்றேன்டா, உங்க அப்பா ஆட்டத்துல ஜெயிக்கணும் பாரு, அதுக்காக. ஆட்டமா? என்னடி புரியாதவளா இருக்கிற? ஒண்ணுடா கண்ணா, சாவடியில கரகாட்டம் அத நான் பார்க்க போறேன். அத உங்க அம்மா சும்மா சொல்ற. நானும் வரப்பா. ஆமாடா, அங்க எதுக்கு? நீ படிப்ப கவனி, உங்க அப்பா ஆட்டத்தை கவனிப்பாரு. போங்க போங்க, ஆட்டம் நின்னுடு. சீக்கிரம் சோமு, என்னடா புது திருசா விட்டுற? இதாண்டா விட்டத குடிக்கிற ஆட்டம். ஓஹோ, ராஜாவா? எனக்கு தான் ஜெயிப்பு. போடு. நீதானா? நிறுத்து. எவ்வளவு வச்சுக்கிறான்? எவ்வளவு நீ சொல்றியா அதுக்கு நான் சம்மதம். எட்டர். இந்த எட்டர். இந்த வர்ற ராஜா. இல்லையா மறுபடியும் போடுறா? எவ்வளவுடா? அதே எட்டனாதான். காசை கிளவை. என்னடா இப்படி சொல்ற? ரூபாயா இருக்குதுடா. இங்க பாரு, சீட்டு போடு. பட்டு ஆசு. இது என் அதிர்ஷ்ட ஆசு. இதுலயும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. இன்னொரு ஆட்டு போடு, அப்புறம் பணம் தரேன். முடியாதுடா, முதல்ல பணத்தை கொடுறா. அப்புறம் தரேன்டா. ஓட்ட முடிஞ்சு வச்சுட்டு ரூபாய் சொல்லி ஏமாத்திரியா? இல்லையா கட்டிய விடுறா. வர வெள்ளிக்கிழமை காசு நான் கொடுத்துறேன். நீ கொடுக்க மாட்டேன், ஏமாத்திடுவேன். இப்ப கொடுத்துட்டு தான் போகணும். பணம் இல்லன்னு சொல்ற, எங்க இருந்தா பணம் வரும்? பணத்தை கொடுத்து வாங்கிக்க. உனக்கு வெள்ளிக்கிழமை பணம் தரேன்னு சொன்னடா. பணத்தை கொடுத்து வாங்கிக்க. இந்த விஷயம் பண்ணையாரு தெரிஞ்சா என்னை வேலை விட்டு நீக்கிடுவாரா? என் பொண்டாடி புறப்படும் போதே சொன்னா, அந்த பயல்களோட சேர்ந்து சீட்டாடி கெட்டு போவாதீங்கன்னு. கேட்டனா பொண்டாட்டிக்கு இவ்வளவு பயம் இருக்குல்ல, தப்புதாண்டா. எனக்கு தானே நீ குடுக்க போறியா இல்லையா? குடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நான் வர மாட்டேன். இந்த அடிச்சுட்டடா. பரவாயில்ல. நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. இந்த தலகிய குடுத்துடுறா. குடுடா. ஏய், நீ குடுக்கிறதா நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். செல்லையா, நான் இது வரைக்கும் யாரையாவது கை நீட்டி அடிச்சிருக்கேனா? இல்ல. இன்னைக்கு விளையாட்டுல அந்த செல்லையா பையன் தட்டையை பிடிச்சி இழுத்துட்டான். அதுக்காக அவனை போட்டு அடிச்சிட்டீங்களா? அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையே. ஆத்திரத்துல நான் அறிவு கட்டு போய் அவனை கொன்னுட்டேன். கதவை தர. சரிங்க.